குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளைப்பாகில் தான் அன்றைக்கி இந்த குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கேன். அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நாளை விடிஞ்ச தைப்பொங்கல், தை திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலுமான தைப்பொங்கல் வந்தாச்சு. நாளைக்கு என் வீட்டுக்கு கேரளா திருவனந்தபுரத்துக்கு என்னோடய தம்பி வராங்க. தம்பி ஃபேமிலி எல்லோரும் வராங்க. அவனுக்கு வந்து குலோப் ஜாமுன் பிடிக்கும், அதனால் செஞ்சு வச்சாச்சு. நாளைக்கு ஈவினிங் கிளம்புவான்னு நினைக்கிறேன் கடை அடைச்சிட்டு. சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால சீனியில் கொடுத்தோன்னா பாகு காய்ச்சி செஞ்சோன்னா கொஞ்சம் உடம்புக்கு சளி இந்த மாதிரிலாம் வரும். அதனால் அவனுக்குமே என் தம்பிக்குமே வந்து சீனிலாம் ஒத்துக்காது. வெள்ளைனா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சீனியில் செய்யும்போது நம்ம வந்து சின்ன குழந்தை கொடுக்கும்போது அதுக்கு போதும் போதும் சாப்பிட்டது போதும்னு சொல்லுவோம். இதுனா வந்து எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது. வெள்ளத்தில் செய்யும்போது வீட்டுக்கு வர விருந்தினர்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறது வந்து அவங்க வீட்டிலலாம் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு தனி சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்ம தம்பி வர்றாங்கும்போது தம்பி ஃபேமிலிக்கு சேரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோடய மூத்த பிரதரை கூப்பிடணும். அடுத்து என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மீண்டும் அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. கோலம் போடணும், காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் வைக்கணும். இந்த குலோப் ஜாமுன் ஒரே பாத்திரத்தில் போட்டால் அடியில் ஊறி இருக்கும், மேலே ஊறாமல் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் 2 பாத்திரமாக பிரித்து ஜாமுனை பிடிச்சிருக்கேன்.